அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசராக இங்கே வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ விமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அந்த பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இயக்குனர் எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராபர். இந்த படத்துல சத்யா, ஜெயபிரகாஷ், தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு. திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும், வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன். என்னென்னா, இந்த முதல்ல திருடவன் வந்து அவன் கெட்டிக்காரத்தனம், என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரன் வருவான். அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான், எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கணும், ரேகையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அது இதை விட பெரிய திருடனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும். அது லாயர் கேட்டுக்குவார். கேட்டு என்னென்னா அவன் திருடினேன் அப்படின்னா ஓகே. அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க, இல்லை மர்டர் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க. உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருடினா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான், ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே உல்ட்டா பண்ணி விட்ருவாங்க. சில நேரங்களில் அந்த லாயருக்கு பண்ணுறது இருக்க, இந்த திருட மூளையை விட போலீஸ்கார விட அவங்க இன்னும் கிரிமினல் மூளை. லாயருக்கு தப்பாக நினச்சக்கூடாது, ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்ல வர. என்னென்னா, ஒருத்தர் திருடிட்டான், இது அருவாள் வெட்டிட்டான்னு சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, அருவாள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார். அவர் 5 லட்சம் கொடுத்தா, நீங்கள் கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, எப்படி காப்பாற்ற, நான் காப்பாற்றுறியா, நீ நாளைக்கு காப்பாற்றிடுறேன், நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், ஒரு 5 லட்சம் கொடுக்குறியா 10 லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் போனார். அடுத்த நாள் வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவங்களாம் இருக்காங்க, வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது, ரத்தம் இருக்குது, எல்லாம் ஓகே யுவர் அதை போய் அந்த அருவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு. அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டான். என்னன்னா, இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் க்ளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டு ரத்தத்தை எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தமெல்லாம் மறுபடியும் உள்ளே வைக்க சொல்லிட்டாரு. ஸோ லாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறது பாருங்கள். அது எப்படி எடுத்துக்கலாம், கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம், புத்திசாலித்தனமான மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது போலீஸ் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு, போலீஸை தாண்டி லாயரனுடைய ஒரு மைண்டு. இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்டு இருக்குது, ரொம்ப கிரிமினலான மைண்டு. அவங்க யாருன்னா ரைட்டர், நம்ம அனந்த கிருஷ்ணமார் என்ன மாற என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார்? ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அது எப்படி போலீஸ்காரை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை, அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும். இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும். ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் அது பார்த்தேன். அதில் வந்து அந்த க்ரைம், நான் எடுக்கிற படம் வேறு, நான் பார்க்குற படம் வேறு.
என் லைப்ரரிக்காரனை சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, எங்கள் சம்மந்தமே இல்லை சார், எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பார்க்குறதுனா ஃபைட்டு கீட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன். ஆனால் இவர் ஆனந்தகிருஷ்ணன் அந்த ஃபர்ஸ்ட் படம் செய்யும்போது பார்த்தா, கவிதா எங்களில் ஒருவர், எங்களோட எப்போவுமே கூட இருக்கிறவர், அவரை இன்றைக்கி தயாரிப்பாளராக பார்க்குறதுல மிக 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 சந்தோஷம். தினமலரோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் கவிதா. நீங்கள் என்றைக்குமே எங்களோட தான் இருப்பீங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் உங்களை நல்லா பார்த்துக்கும். ஆல் தி பெஸ்ட். சத்யா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. டைரக்டர் முதல் படம் சொன்னார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே உங்களோட நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது என் சன்னும் சினிமோட்டோகிராஃபர். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன படமும் இவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாருங்கிறது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலாக நான் சீக்ரெட்டாக வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாமல். சரி, கவிதா வாழ்த்துக்காங்க, இங்கே வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சுட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியாக ஜாலியாக சீக்ரெட்டாக வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்று, எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்கக்கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்ணுறேன் தமிழ்லே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனாக என்ன ஒரு ப்ரொடியூசராக இங்கே நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ விமன் ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி.